ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணீங்களா? சூப்பர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்களா? இன்னும் நீங்களாம் சமத்து குட்டீஸ், கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவீங்க, எல்லாரையும் ப்ரௌட் ஆக்குவீங்க, ரைட்? ஆமா, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்க போறோம். கேட்கலாமா? நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேரு ஜோசப் சிரில் பாம்ஃபோர்ட். அவர் அவரோட குட்டி ஷெட் ஒன்று இருந்துச்சு. அந்த ஷெட்ல ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்புறம் அங்கேருந்து போனாராம். அங்க ஒரு ரோடு, அந்த ரோடு ரொம்ப பள்ளமும் மேடுமமா ஒழுங்காவே இல்லாம இருந்துச்சு. அந்த ரோடை சரி பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு வேலை பண்ணிட்டே இருந்தாராம். ஏன்னா அடுத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு அங்க இருக்கிற லோக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றதுக்காக. ஸோ அவர் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ரோடை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அந்த குட்டி லைட்ல அவரோட ஒரு மெஷின் ஒன்று பில் பண்ணி வச்சிருந்தாராம். அந்த மெஷினை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஹாப்பியா ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துட்டு இருந்துச்சான். அந்த மெஷின் ஸ்ட்ராங்கா இருக்குமா, ரொம்ப சிம்பிளான மெஷின், பட் வெரி ஸ்ட்ராங். ஆனா எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்ததாம். ஏன்னா அப்பதான் அது ஃபாக்லயும் தெரியும் அப்படிங்கறதுக்காக எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தான். அப்போ அங்க ஒருத்தர் கேட்டாராம், என்ன நீ ஜோசப் இந்த கிறிஸ்மஸ் ஈவ்லயுமே வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ ரெஸ்டே எடுக்க மாட்டியா அப்படின்னதுக்கு அவர் சொன்னாராம், இல்ல நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம கேதரிங் மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஃபுட் எடுத்துட்டு வரணும்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் அந்த ரோடு சரியா இருந்தா தானே அவங்களால எடுத்துட்டு வர முடியும், அதுக்காக நான் ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்ச தூரத்துல பார்த்தா அவரோட அந்த எல்லோ மெஷின் அங்க நிறுத்தி வச்சிருந்துச்சா. அந்த மெஷின்ல ஒரு குட்டி மெட்டல் பிளேட்ல JCB அப்படின்னு இருந்துச்சான். அப்போ அந்த ஆள் கேட்டாரா, அங்க ஒரு மெஷின் இருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்ட உடனே ஜோசப் சொன்னாரா, அதுதான் நான் டிசைன் பண்ணிருக்கிற மெஷினு. இங்க இருக்கிற அந்த கல் எல்லாத்தையும் தள்ளி போடுறதுக்கு, அது இல்லாம பள்ளம் தோன்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரா. அப்போ அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வந்த உடனே என்னாச்சு, அந்த ரோடெல்லாம் சூப்பரா இருந்துச்சான். அங்க இருக்கிற பீப்புளுக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்ததான். அப்போ எல்லாரும் இது எப்படி ஆச்சு, இந்த நேத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ரோடு நல்லாவே இல்லை, பாரு அதுக்குள்ள சூப்பரா பண்ணிட்டாப்ல ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அவர் ஒரு புது மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த மெஷின்ல தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஜோசப்க்கு செம்ம ப்ரௌடா ஹாப்பியா இருந்துதான். அது இல்லாம அந்த மெஷின் பேர் என்னன்னு எல்லாரும் கேட்கும்போது அது JCB அப்படின்னு அவருக்கு இன்னும் ஜாலியா ஹாப்பியா இருந்துட்டு இருந்துச்சா. ஏன்னா அந்த மெஷினோட பேரு அவரோடது தானே, ஜோசப் சிரில் பாம்ஃபோர்ட், JCB, கரெக்டா? ஸோ அவருக்கு இன்னும் ஹாப்பியா ப்ரௌடா இருந்துச்சான். இதுல நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷனோட ஒரு ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். எப்படி அவர் ஒரு மெஷினை கண்டுபிடிச்சு, அந்த மெஷின் என்னெல்லாம் யூஸ் ஆகுது இல்ல, JCB எவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, அந்த மாதிரி அவர் விடாமுயற்சியோட அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், கிறிஸ்மஸ்னா என்ன, ஜாய், ஹாப்பினஸ், அது மட்டும் தானே. அது இல்லாம நம்ம சாண்டா கிளாஸ் மறந்துட்டோம் பாத்தீங்களா. சாண்டா கிளாஸ் இதெல்லாம் தானே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் கிடையாது, கிறிஸ்மஸ் இட்ஸ் அபவுட் ஷேரிங். யாருக்காவது எதனா நீட் இருந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும், ஓகேவா? சரி, நீங்க இந்த கிறிஸ்மஸை சூப்பரா ஹாப்பியா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு அட்டகாசமான கதையை சீக்கிரம் கேட்கலாம், ஓகே? உங்களுக்கு இந்த கதைங்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். ஓகே, பாய்.